ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம், மக்கள் வரட்டும். எல்லாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம். அடுத்து டேபிளும் கிரியேட் பண்ணோம். இப்போ அடுத்து வந்து ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணணும். நம்ம நோக்கமே ஃபர்ஸ்ட் டேட்டா இன்சர்ட், மெயினாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தானே நம்மளோட நோக்கமே. இப்போ அந்த டேபிளை போய் ரைட் கிளிக் பண்ணி ஸ்லோவாக இருக்க மாட்டேங்குது. ஓகே, ஸ்லோவாக லோட் ஆகுது. நம்ம கொரியில் யூஸ்வலாக கொரியில் தான் பண்ணுவோம். உங்களுக்கு ரெண்டுமே தெரியணும் அப்படிங்கிறத அப்படி காமிக்கிறேன். ஏன்னா கொரியில் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபாஸ்ட் வரும். நம்ம யூஸ்வலாக கம்பெனியில் பார்த்தா யாரும் ஜிஏ இருக்குல்ல, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், ரைட் கிளிக் பண்ணி பண்ணுறப்ப வந்து அதுவும் இப்போ தெரிஞ்சுக்குங்க. அது எப்போ யூஸ் ஆகும்னா, ஒரே ஒரு டாஸ்க் பண்ணுறீங்க இல்லை 2 டாஸ்க் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து நிறைய வேலை பண்ணணும், ஒரு 10 டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஒன்று ஒன்றா போய் எல்லாத்தையும் செட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு வழியாயிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அப்படியே நேமை மட்டும் மாற்றி விட்டு, அது எக்ஸலில் கொஞ்சம் எக்ஸல் தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணலாம். எக்ஸல்லோ இல்லை நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே வேலை நீங்கள் 100 தடவை பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிடலாம் நோட்பேட் ப்ளஸ்லலாம். நோட்பேட் ப்ளஸ்ங்கிறது நம்ம நோட் பேட்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. நெட்டில் தேடி பாருங்க, டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அப்போ என்ன பண்ணுவோம், அது மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஸ்கிரிப்டை ரன் பண்ணி விட்டுருவோம். ஸ்கிரிப்டுக்கு வந்து பேராமீட்டர் கொடுக்கணும், என்னென்னலாம் மாற்றணும் அப்படிங்கிறது, டிபி நேம், இந்த மாதிரி ஒரு சாம்பிளுக்காக சொல்கிறேன். நம்ம டெமோவுக்கு பார்க்கும்பொழுது ஒன் பை ஒன்று பார்ப்போம். இது ரொம்ப லேட் ஆகுது, என்னன்னு தெரியல, லோட் ஆகிட்டு இருக்கு. 13 டேபிள் நேம். இதுல எஸ்கியூஎல் சர்வர்ல ஒரு இது என்னன்னா, ஏதாவது டைப் பண்றீங்க அப்படின்னா
அதுல என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்துட்டு வரும். இப்ப பாருங்க, இந்த டேட்டாபேஸ்ல எம்ப்ளாயிங்கிற டேபிள் இருக்குல்ல, கீழே வருது பாருங்க. இதை வந்து இன்டெலிசென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டெலிசென்ஸ் இன்டெலிசென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபீச்சரை. நிறைய இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. புரிஞ்சுக்குங்க, ஏன்னா புரிஞ்சு புரிஞ்சு படிங்க. ஞாபகம் வச்சுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நம்ம வந்து மனப்பாடம் பண்ணுவாங்கல்ல, டைப் பண்றீங்கனாவே அது பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல வரும். அது எம்ப்ளாயி ஐடி 100, salary 2000, insert into table name values. இது அப்படியே ஸ்ட்ரக்சரை பாருங்க. கிரியேட் டேபிள், டேபிள் நேம். நம்ம எம்ப்ளாயிங்கிற ஒரு பேர்ல ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். அந்த டேபிள்ல என்ன ஸ்டோர் பண்ண போறோம்னா பேரு, எம்ப்ளாயி ஐடி, சேலரி. இந்த 3 விதமான தகவலை நான் ஸ்டோர் பண்ண போறேன். இந்த 3 விதமான தகவலை ஸ்டோர் பண்றப்ப ஒவ்வொரு ரகம். இந்த நேம்ங்கிறது வந்து பேரு, அப்ப கேரக்டர் கண்டிப்பா இருக்கு. அதுக்கு ஒரு டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். எம்ப்ளாயி ஐடி வந்து நம்பர், அதனால இன்டீஜர்னு கொடுத்துருக்கேன். இன்டீஜர்ல நிறைய இருக்குது. டெசிமல், நியூமரிக், இது மாதிரி நிறைய இருக்குது. ஃப்ளோட்டு, சேலரியும் நீங்க இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். டெசிமலாவோ இல்லை நியூமரிக்காவோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஸ்டோர் பண்றோங்கிறது, என்ன டேட்டா டைப்னு கொடுத்துட்றோம். எந்த மாதிரி டேட்டா அங்கே போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு. நேம்ல நேம் உட்கார போகுது, எம்ப்ளாயி ஐடியில எம்ப்ளாயி ஐடி நம்பர் உட்கார போகுது, ஸ்டோர் ஆக போகுது. சேலரியில நம்ம என்ன சேலரி இன்புட் பண்ண போறோமோ அது உட்கார போகுது. இப்போ இதை நான் என்டர் பண்ணி இதெல்லாம் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிட் பண்றேன். அதுக்கு முன்னால அந்த டேபிள் ஏதாவது ரெக்கார்ட் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா, ரெட்ரிவல் ரெட் அங்க ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்க தேடுறீங்கன்னாவே இது வந்து லுக் பண்றது, லுக்அப் மாதிரி. இது செலக்ட்ங்கிறது இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் என்ன எங்கேயிருந்து நீங்க தேட போறீங்களோ அதை கொடுக்கணும். இப்போ நான் என்டரே பண்ணல ஃபுல்லா, பாத்தீங்களா? 2-3 லெட்டர் தான் என்டர் பண்ணேன். என்டர் பண்ணோன்னு வந்தோன்னா டேப் அடிச்சேன், டக்குன்னு மேலே ஏறி வந்துருச்சு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயின்னு போடுறேன். ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றேன். என்ன இருக்குது, இந்த எம்ப்ளாயிங்கிற டேபிள்ல பேர் இருக்கு, எம்ப்ளாயி ஐடி இருக்கு, சேலரி இருக்கு. ஆனா என்ன உள்ள இருக்கு அப்படின்னு வரல. இப்ப நான் இந்த கமாண்ட் ரன் பண்ண போறேன். இங்கேயும் ரன் பண்ணலாம், இல்ல ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிட் பண்ணலாம். இப்ப பாருங்க, 1 rows affected. என்னாச்சு, ஒரு ரோ உள்ள போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. இதுவே நீங்க நிறைய ரெக்கார்டு இன்சர்ட் பண்றீங்கன்னா அத்தனை நம்பர் இங்க வரும். 10 rows affected, 1000 rows affected, 1 lakh rows affected, 2 lakhs rows affected, அந்த மாதிரி வரும். இப்ப நான் இதை போய் பாக்குறேன், இருக்கா ரெக்கார்டு சக்தி அந்த 10,000 அப்படிங்கிற பேர்ல இருக்கு பாருங்க. இது வந்து நீங்க இது வந்து நிறைய ப்ளே பண்ணலாம். இதுல இது ஒரு பார்த்துக்குங்க, இது கொஞ்சம் நல்ல கவனமா. நம்ம என்ன லெவலுக்கு போனோம்னாலும் இந்த இதுதான் பேசிக். இது கிரியேட்டு டேட்டாபேஸ் டேபிள், செலக்ட் பண்ணி பார்க்கறது, இன்சர்ட் பண்றது. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். எப்படி டேபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுக்கணும், அந்த என்னென்ன டேட்டா டைப்புல அது ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணோம். இது என்ன நம்பர் வேணும், என்ன உங்களோட பிரியத்துக்கு இந்த பேர் என்ன வேணாலும் கொடுக்கலாம். இங்க வந்து நீங்க கரெக்டான டேட்டா டைப் கொடுக்கணும். இங்க நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது மீனிங்ஃபுல்லா எங்க போய் ஸ்டோர் ஆகுதோ அங்க போய் ஆகணும் அது. இப்ப இப்ப நான் இங்க வேர் கேர்னு கொடுத்துருக்கேன்ல, இங்க இப்ப எம்ப்ளாயி ஐடி இன்டீஜர் இருக்கு. இங்க பாருங்க, நான் என்ன பண்றேன், இப்ப இந்த 2வது வேல்யூ போய் உட்கார்றது எம்ப்ளாயி ஐடியில, அதோட டேட்டா டைப் இன்டீஜரு. நான் இங்க போய் நான் என்ன பண்றேன், ஒரு கேரக்டரை பாஸ் பண்றேன். இது இதை பாருங்க, இப்ப என்ன சொல்லுது பாருங்க.
இது எப்படி அப்படின்னா, இது எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா, நம்ம என்ன டேட்டா ஸ்டோர் பண்றோமோ அது டிஃபைன் பண்ணணும். அது வந்து கேரக்டரா, நம்பரா, என்ன அப்படிங்கிறது. அத நீங்க கரெக்ட்டா டிஃபைன் பண்ணாம, தப்பு தப்பா டேட்டா குடுத்து இன்சர்ட் பண்றீங்கன்னா, இந்த மாரி எரர் த்ரோ பண்ணும். என்ன சொல்லுதுன்னா, முயற்சி பண்ணுது இன்சர்ட் பண்றதுக்கு. கன்வர்ஷன் ஃபெயில்ட் வென் கன்வெர்ட்டிங் தி வேர்ச்சர் வேல்யூ அந்த 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 கேர் பாஸ் அந்த வேல்யூவ கொண்ட இன்டிஜர்ல போய் எழுத பாக்குது. ஆனா ஃபெயில் ஆயிருது. இப்ப இது வந்து இப்படி வந்துருச்சுனாவே இது ரன் ஆகலன்னு தான் அர்த்தம். சரி இங்க இருக்கான்னு ஒரு தடவ நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. இங்க போய் பாத்தீங்கன்னா, பழைய ரெக்கார்டு ஒரே ஒரு ரோ தான் இருக்கு. இப்போ இப்ப இந்த ரெக்கார்ட் நான் இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் ஆயிடுச்சு. இன்சர்ட் ஆயிடுச்சான்னு பாக்குறேன். இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து இந்த ரெக்கார்டையும் நான் இன்சர்ட் பண்ண போறேன். ரைட் கிளிக், எக்ஸிக்யூட். ஒன் ரோ அஃபெக்டட். உள்ள இன்சர்ட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ 3 ரெக்கார்ட் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். மொத்தம் 3 ரோஸ். இது இது ஒண்ணையும் ரோஸ்னு சொல்லுவோம். இது வந்து காலம்னு சொல்லுவோம். எக்ஸல் கான்செப்டே தான். அப்படியே ஒரு எக்ஸல் மாதிரி வந்துகிட்டு இருக்கு பாருங்க. இப்ப நான் என்ன பண்றேன், இப்படி கொடுத்து இன்சர்ட் பண்ண பாக்குறேன். இன்சர்ட் இன்டு டேபிள். டேபிள் நேம் வந்து எம்ப்ளாயி வேல்யூஸ். என்னென்ன மதிப்பு கொடுக்க போறேன்னா 777ன்னு வருது. 102 2000. இப்போ 777ங்கிறது எங்க போய் உட்காரும்னா இங்க போய் உட்காரும். பாருங்க என்ன ஆகுதுன்னு. போயிடுச்சு பாருங்க. எப்பயுமே இந்த வேர்க்கார் என்ன பண்ணும், எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோம். அதுக்கு நீங்க டெக்ஸ்டா இதா கொடுக்குறீங்கல்ல, என்ன கொடுத்தீங்கனாலும் அதை வாங்கி வச்சுக்கோ உள்ள போய். இருக்கு பாருங்க. வேர்க்கார் மட்டும் இந்த மாதிரி பண்ணும். பாக்கி எல்லாமே பாத்தீங்கன்னா, இது ஏன் இப்படி பண்ணுதுன்னா பேர்லயே இல்ல, இப்ப ஒரு சில பேர்லயே பின்னால ஏதோ ஒரு எம்ப்ளாயி நேம் இந்த மாதிரி வருது. இப்போ டிபார்ட்மெண்ட் நேம்னு வச்சுங்களேன். டிபார்ட்மெண்ட் நேம் இசிஇ நாட் நாட் ஒன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நேம் கோடுன்னு வச்சுக்கலாம். இசிஇ நாட் நாட் ஒன். அப்போ வந்து கேரக்டரும் வருது, நம்பரும் வருது. அதை நான் இண்டிஜர் டேட்டா டைப்பை நான் அதுக்கு நான் டிஃபைனே பண்ண முடியாது. ஒரு வேற வழியே கிடையாது. வேர்க்கேர் தான். இது வந்து எல்லாத்தையுமே வாங்கிக்கும் அது வேர்க்கேருங்கிறது. எனக்கு தெரிஞ்சு இதோட நான் அப்படியே இது பண்ணிக்கிறேன். இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீங்க அப்படியே யாரும் எதுவும் டவுட் எதுவும் அப்படின்னா எனக்கு இது சொல்லுங்க. அப்படியே நான் இது பண்றேன் தான். நீங்க அப்படியே பேசலாம். அப்படியே டவுட் கேளுங்க. ஓகே. நீங்க பேசணும்னா நான் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஏதாவது டவுட் இருக்கு என்ன அப்படின்னு. இன்னைக்கு எடுத்ததுல நம்ம நாளைக்கு வர்ற மண்டே என்ன பார்க்க போறோம்னா, இந்த டேட்டாபேஸ் இந்த கான்செப்ட்ஸ் தான். ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பத்தி, அதோட ஆர்கிடெக்சரு, என்னென்ன இன்ஜின்ஸ் யூஸ் ஆகுது, ஒன்னோட வேலை என்ன பண்ணுது, இது ரொம்ப முக்கியம். இது வந்து யூஸ்வலா எப்படின்னா, இப்போ காரு டிரைவிங் பண்றாங்க, இல்ல காரு டிராவல் பிசினஸ் வச்சிருக்காங்கன்னா, அந்த காரோட இன்ஜின்லாம் கொஞ்சம் நல்லா நாலேஜ் இருக்கணும்ல. அதே கான்செப்ட் தான். டேட்டாபேஸ்ல போய் வேலை செய்ய போறீங்க அப்படின்னா, அது பத்தின நிறைய அந்த ஆர்கிடெக்சரே நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி வருது, வர்றது எப்படி ப்ராசஸ் ஆகுது, ப்ராசஸ் ஆகி எப்படி திரும்ப போகுது, இதுக்கெல்லாம் யார் யாரெல்லாம் பங்காற்றுறாங்க.
அது ஃபுல்லா இந்த இதுல வருது. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அஹ் உங்களுக்கு எதுவும் டவுட் இல்ல, எதுவும் டவுட்னா கேளுங்க. இல்ல அப்படின்னா நான் அப்படியே இது நான் ஒரு இதை விட்டுட்டேன். இந்த நீங்க கூகுள்ல போயிட்டு ஸ்கிரீன் தெரியுதுல்ல, எஸ்எஸ்எம்எஸ் டவுன்லோட் அப்படின்னு போட்டு டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோன்னு வருதுல்ல. ஏன்னா குரூப்ல போறதுனால நான் இதே பண்றேன்னா, இல்லைன்னா நான் இங்க சாட்ல போடுறேன், காப்பி பண்ணிக்கோங்க. லிங்க் அப்படியே சாட்ல போடுறேன், அப்படியே வேணா காப்பி பண்ணிக்கோங்க. இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்க போயிட்டு. ஆனா இதை நீங்க டவுன்லோட் பண்ணி கனெக்ட் பண்ண முடியாது, எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த இருக்குல்ல எஸ்கியூஎல் டவுன்லோட் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ, இதை டவுன்லோட் பண்ணி நீங்க நெக்ஸ்ட்னு ரன் பண்ண வேண்டியதான். நான் இது வீடியோ வந்து நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் எப்படின்னு. அது கொஞ்சம் வந்து பிரைவேட் மோட்ல உங்களுக்கு எப்படி அதை நான் ரிவிஷனுக்கு தரலாம் அப்படிங்கறது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஐடியா இல்லை அதில் பெருசா. நான் அதை வந்து நான் யாரெல்லாம் அட்டன் பண்றாங்களோ அவங்களோட இமெயில் ஐடி எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை நான் இது பண்றேன் நான் பிரைவேட் மோட்ல. நிமிஷம். எனக்குமே அந்த ஜூம்ல செட்டிங்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசா. ஹலோ பார்ட்டிசிபென்ட் டு அன்மியூட் தெம்செல்ஸ்ல தானே இருக்கீங்க, ட்ரை பண்ணுங்க. பேச அன்மியூட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஆஸ்க் டு அன்மியூட்னு கொடுத்துருக்கேனே. பண்ண முடியலையா? ஹலோ. கேக்குதா? இப்போ இப்போ பண்ண முடியும். ஓ இதுக்கு முன்னாடி பண்ண முடியல. சொல்லுங்க வைத்தி. ஆம், அதுதான் நானும் இந்த வீடியோஸ் தான். எனக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர். ஓ அப்படியா? அதுதான் பார்க்கலாம். அதுக்கு தான். ஓ சரி, நான் அதான் நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து இப்ப இன்னைக்கு ஓகே. யாரெல்லாம் கிளாஸ் வந்தீங்களோ ஓகே. எனக்கு டைரக்ட் மெசேஜ் அனுப்பிச்சாலும் சரி, இல்ல இங்கே நீங்க இந்த குரூப் சாட்லயே உங்களோட இமெயில் ஐடி எல்லாம் எனக்கு அனுப்பிச்சாலும் சரி, உங்களுக்கு எது கன்வீனியன்டோ அது மாதிரி எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஓகே. நான் வந்து கிளாஸ் அட்டன் பண்றவங்களுக்கு நான் பிரைவேட் மோட்ல அவங்க வந்து வீடியோஸை பாக்குற மாதிரி நான் தர்றேன்னா, அது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு ஒரு நெக்ஸ்ட் கிளாஸோ இல்லை அதுக்கு அடுத்த கிளாஸோ நான் தந்துடுற மாதிரி. ஓகே. இன்னொரு இது என்னன்னா, மேக்சிமம் இந்த வீடியோஸ் பார்த்து பண்றோம் அப்படின்னா பெரும்பாலும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம், பார்க்கவே மாட்டோம். அது எல்லாரோட இது, அது ஆ, மைண்ட் செட் அது. அது அதனால ஓகே. மேக்சிமம் வந்து கிளாஸ் அட்டன் பண்றப்பே கிளாஸ். மேக்சிமம் இது பண்ணிடுவோம். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ம். நீங்களாவே இன்ஸ்டால் ம். பண்ணி ஒன்னொன்னா நிறைய ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி என்ன பண்ணி. ஸ்டார்டிங்ல இன்ஸ்டாலேஷன்லாம் போச்சுங்க. என்னன்னு தெரியல எனக்கு. ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் தான் வந்து ஜாயின் ஆச்சு. இன்ஸ்டாலேஷன் வந்து நான் எடுக்கல. நான் வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு முன்னாலே அப்படியா? கொஞ்சம் ரஃபா வந்து இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் அதுக்கு முன்னாலே நானே இன்ஸ்டால் பண்ணி நான் ஷோ பண்ணேன். ஓகே. ஏன்னா இன்ஸ்டால் பண்றப்பே சில டவுட்லாம் வரும். அப்ப வந்து இப்ப இந்த ஆ, மாதிரி எடுத்துட்டோம்னா ஓரளவு புரியும் அப்படின்ட்டு இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தேன். அதனால ஓகே. அப்போ ஓகே. இன்ஸ்டாலேஷன் நான் நான் எடுக்கல. இன்ஸ்டாலேஷன் நடந்ததுன்னு தான் நான் நினைச்சேன். ஓ சரி சரி. ஓகே. எனக்கு நீங்க உங்களோட எனக்கு வாட்ஸ்அப்ல டைரக்ட் மெசேஜா நீங்க ம். யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்களோ டே 2 அப்படின்னு போட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருங்க. ஏன்னா டே 2 அப்படின்னு நீங்க மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா நீங்க டே 2 கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். ஓகே. ஓகே. ஓகே தேங்க்யூ. வேற யாரும் எதுவும் கேள்வி இருக்கா? எதுவும்? வேற யாரும் கேள்வி இருக்கு அப்படின்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே.
இது வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது எடுக்க முடியுதா? இதை நான் எப்படி ஷேர் பண்றது? ஓகே, நான் இதுலயே அனுப்பிச்சு வரேன். வாட்ஸ்அப்லயே நான் அனுப்பிச்சு வரேன் இதை. Okay, thanks everyone. We will join on Monday, same time, 7 p.m. IST. Thanks everyone. Keep learning. எப்பயுமே வந்து அப்ஸ்கில் பண்ற மாதிரியே பார்த்துட்டு போங்க. எப்படி சொல்றேன்னா, ஒரு கியூரியாசிட்டியோட நேத்தை விட அன்னைக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம், இன்னையோட நாளைக்கு ஏதோ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு போங்க. அதை எக்யூப் ஆகிட்டே போயிட்டு இருப்பீங்க. டக்குன்னு வேலையில இருக்கவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இன்னமும் நீங்கள் அது கேரியர் வந்து லேடரை வந்து மேலே போகணும் அப்படின்னா மாதிரி பண்ணுங்க. வேலை கிடைக்காதவங்களுக்கு எப்படின்னா, காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருப்பீங்கல்ல, இல்லை அப்படின்னா ஃபைனல் இயர் படிப்பீங்கல்ல, ஃபைனல் இயர் படிக்கிறவங்களுக்கும் ப்ளஸ் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கீங்கல்ல, அவங்க மெயினாக வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்க லேப்ல. நீங்களாவே எப்படி சொல்றேன்னா, பர்சனல் லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி நீங்களே நிறைய ஒன்று ஒன்றா செஞ்சு பாருங்க சொல்றத. இது வந்து இப்போ ஒரு சிம்பிளா இருக்கும். நீங்களா செய்யும் பொழுது ப்ராக்டிக்கல் பண்ணும் பொழுது ரொம்ப இதா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நீங்க வந்து ப்ராக்டிக்கல் கண்டிப்பா பண்ணாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லா. நான் சொல்றேன். நீங்க ஆனா ரெடி பண்ணிக்கிங்க பர்சனல் லேப்டாப்பு. கொஞ்சம் ஒரு 8 GB ரேமு, கொஞ்சம் ஸ்டோரேஜ் இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க. ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் நிறைய டவுட்ஸ் வரும். ஏன்னா நீங்க டவுட்ஸ் நிறைய கேட்குறப்ப தான் எனக்கு வந்து இது புது அனுபவம். நீங்க நிறைய டவுட்ஸ் கேட்குறப்ப தான் நானும் வந்து தேடி தேடி உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் இன்ஃபர்மேஷனை. நான் வந்து ப்ராக்டிக்கலாக நான் எதாக இருந்தாலும் பண்ணிடுவேன். அந்த தியரிட்டிக்கல் கொஞ்சம் உங்களுக்கு இன்டர்வியூ பர்ஸ்பெக்டிவ்ல கொஞ்சம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக எக்யூப் பண்ணிடுவேன். பார்க்கலாம் எப்படின்ட்டு. தேங்க்ஸ் எவ்ரி ஒன்.